இந்த கேடுகட்ட நாயை ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்கீங்கன்னு தான் எனக்கு தெரியல. அந்த நாய் என்னவோ அசிங்கமா சிஎம் பேசி கெட்ட கெட்ட வார்த்தையில போட்டுக்கிட்டு இருக்கான். இது டிஎம்கே ஆட்சியா இருந்து எவனாச்சும் ஒருத்தன் ஸ்டாலின் சார் இந்த மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டு மாதிரி ஃப்ரீயா அவனால சுத்திட்டு இருக்க முடியுமா? அவன் எல்லாத்தையும் போட்டிருக்கான். அவன் போன் நம்பர்ல இருந்து அவன் இமெயில் ஐடியில இருந்து எல்லாத்தையும் போட்டிருக்கான். எல்லாரையும் அசிங்கமா திட்டுறான். பப்ளிக் ப்ரொஃபைல வச்சுட்டு அவ்வளோ பேரை உட்காந்து அசிங்கமா கெட்ட கெட்ட வார்த்தையில பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு சிட்டிங் சிஎம்மா இருக்கிறவரை பார்த்து அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான். எவ்வளவு பேர் உங்களை டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? நான் பர்சனலா சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் அவன் மேல. எல்லாம் அவன் இன்ஃபர்மேஷன்ல இருந்து அவனோட ஆதார் கார்டுல இருந்து அவன் போன் நம்பர்ல இருந்து இமெயில் அட்ரஸ்ல இருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. ஏன் நீங்க இன்னும் ஆக்ஷன் எடுக்கல? அவன் ஏன் இன்னும் அந்த வீடியோஸை டெலீட் பண்ணல? அவன் தைரியமா போட்டிருக்கான். அவன் டிஎம்கே காரன் தான் இப்படிதான் பேசுவேன், இப்படிதான் சிஎம் பேசுவேன் அப்படின்னு சொல்றான். தமிழ்நாடு போலீஸா இந்த வீடியோல டாக் பண்ணி விடுங்க. லெட் இட் ரீச் மோர். அந்த நாய் இந்த ரீச் எல்லாம் ஏதோ அந்த நாய்க்கு ஒரு ப்ரமோஷன் நினைச்சுக்குது. ஆனா அந்த நாய் மாட்ட போகுது. நாயே, நீ மாற்ற வரைக்கும் தான் நீ ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருப்ப. நீ மாட்டினு வச்சுக்கோடி, 4 செவத்துக்குள்ள ஜட்டியோட உட்கார வச்சு உன்னை அடிச்சு உரிக்க போறாங்க. அப்பதான் உனக்கு தெரியும். இந்த மாதிரி அதுப்பாலாம் நீ அங்க போய் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. கூடிய சீக்கிரம் நீ மாட்டுவ. நீ எப்படி பேசுற நான் பார்க்க தானே போறோம். இதே சோசியல் மீடியால தான் நாங்க இருக்கோம். நீ அடுத்து எப்படி வர்ற, எப்படி பேசுற அப்படின்றத நாங்க பார்க்க தானே போறோம். பாப்போம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாடு போலீஸ் டாக் பண்ணுங்க. அந்த நாய் மாட்டணும். அந்த நாய் மன்னிப்பு கேட்கணும்.